ஒரு ஷாக்கிங் நியூஸா சொல்லியிருக்காங்க. இதை விட கொடுமை வேற எங்கேயுமே இருக்க முடியாது. பவன் ஷராவத்தை அவங்க இந்த சீசன்ல இருந்து நீக்குறாங்க. என்ன காரணம்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பவன் மேல அப்படின்னு ஒரு வீடியோ, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆகணும். ஏன்னா பவன் ஒரு சாதாரண லோக்கல் பிளேயர் கிடையாது. அவரு இந்தியா வெளிநாடுகள்ல விளையாடும் போது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு கபடி பிளேயர். அதுவும் இந்திய டீமுக்கு கேப்டனா இருந்தவர். அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். எனி கேப்டனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாது. மேபி பவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒர்க் அவுட் ஆச்சு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக. மத்த 2 மேட்ச் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. பவன் நிறைய ரைடு போனாப்ல, நிறைய ரயில்ல அவர் பிடிக்கப்பட்டாரு. சோ இதெல்லாம் ஓகே தான், நம்ம இதெல்லாம் கபடியில நடக்கிறதா. ஆனா இதுக்கும் இந்த டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அவரை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏன்னா பவன் சீசன் 9ல இன்ஜூர்ட் ஆனது, அதுக்கப்புறம் விளையாட முடியாது. அப்புறம் விளையாட முடியலன்னா கூட ஒரு தமிழ் தலைவாசை சப்போர்ட் பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தமிழ் தலைவாசை அவர் ரிலீஸ் பண்ணி தெலுங்கு டைட்டன்ஸ்ல ஒரு வருஷம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணா கூட போன வருஷம் ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க பவன். அவரோட கேம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல எடுக்கலன்னா கூட அதுக்கப்புறம் உள்ள அந்த 30 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ்ல அவர் உத்தர தாண்டவ ஆடி டிஃபென்ஸ்லயும் ரைட்லயும் ஒரு நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீம் எத்தையாவது ஜெயிக்க வச்சிருக்காரு. சோ இப்போ தமிழ் தலைவாசுக்கு அவரும் அர்ஜுனும் விளையாடும் போது கண்டிப்பா ஒரு ஹோப் கொடுப்பாங்க. கப்பு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பவனை டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமா தமிழ் தலைவாஸ் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதுல என்ன நடந்துச்சுங்கிற ஒயிட் பேப்பர் தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்தியன் டீம் கேப்டனா இருக்கிற பவன் ஷராவத்தை அப்படிலாம் இவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஃபிங்கர்ல எல்லாம் டீல் பண்றத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அவரு கண்டிப்பா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒரு டீம்ல வராரு. தெலுங்கு டைட்டன்ஸ் கூட நம்ம தோத்துட்டு இருக்கிற மேட்ச கம்பேக் கொடுத்து ஜெயிக்க வச்சாரு. 2 மேட்ச் அவருக்கு செட் ஆகலன்னா கூட ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறதானே, ஒரு டீம்ல எல்லாருமே எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகாது தானே. எத்தனையோ மேட்ச் ஒரு பாயிண்ட்ல ஜெயிக்கிறாங்க, இல்லைன்னா எத்தனையோ ஒரு ரைட்ல ஒரு கேம் தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது சரின்னு எனக்கு தோணலைங்க. அது எப்படி ஒரு கேப்டன் மேல ஜஸ்ட் லைக் நீங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் சும்மா சொல்ல முடியும்? என்னன்னு டீடைலா சொல்லணும்ல. இப்ப அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, தமிழ் தலைவாஸ் டீம் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்ல. இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. சோ தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இந்த சமயத்துல பவன் ஷராவத் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் இது என்னோட டிசிப்ளினரி ஆக்ஷன் ரிலேட்டடா கால் பண்றீங்க, என்னன்னு என்கொயரி பண்றீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஆக்சுவலா 2009ல நான் இன்ஜூர்ட் ஆயிட்டேன், தமிழ் தலைவாஸ்க்கு விளையாடும் போது இன்ஜூர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சர்ஜரி ஆகி ரெக்கவர் ஆகி இந்தியா டீம் விளையாடுற வரைக்குமே தமிழ் தலைவாஸ் கோச் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் ஓனர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ அர்ஜுனும் நானும் டீம்ல இருக்கோம். அர்ஜுனுக்கும் எனக்கும் சேர்த்து நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய நுட்பமான விஷயங்கள் நிறைய யோசித்து வச்சிருந்தேன். டீமை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோட இருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பர்சன்னால இப்போ என்னை இன்டிசிப்ளின்னு என்னை பிராண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சாதாரண ஆள் இல்லைங்க. நான் இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருந்திருக்கிறேன். எனக்கு இன்டிசிப்ளினா என்னன்னே தெரியும். என்ன எப்படி இவங்க இன்டிசிப்ளின் சொல்லுவாங்க, அதுக்குள்ள டீடைல்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அதுல நான் செஞ்சது தப்புன்னா அவங்க சொல்ற அலிகேஷன்ல 1% கூட அவங்க சொல்றது சரி, நான் பண்ணது தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த கபடி விளையாட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு பவன் ஷராவத் ரொம்ப உருக்கமா ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணிருக்காருங்க. அவரோட நிலைமையில இருந்து யோசித்து பார்த்தா இது எவ்வளவு பெரிய வலி மிகுந்ததா இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். ஏன்னா ஒரு கனவோட வந்திருப்பாரு, கண்டிப்பா கப்பு ஜெயிக்கணும், டீமை குவாலிஃபை பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் கைட் பண்ணணும், அர்ஜுனோட சேர்ந்து நிறைய ரைட் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோட வந்திருக்கிற ஒரு பர்சனை உங்களோட ஈகோ இஷ்யூனால, தமிழ் தலைவாஸோட ஈகோ இஷ்யூனால, அதுவும் ஒரு பர்சனோட ஈகோ இஷ்யூனால இந்தியன் டீம் கேப்டனை இந்த மாதிரி இன்டிசிப்ளின் நீங்க பிராண்ட் பண்றத யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது எப்படி ப்ரோ கபடி லீக் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் இது குறித்து விளக்கம்
கொடுக்கணும். பவன் ஷராவத்தை நீங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவரை டீமுக்குள்ள கொண்டு வர்ற வழியை பாருங்க. இல்லைன்னா தமிழ் தலைவாஸோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். தமிழ் தலைவாஸ் வந்து பவன் ஷராவத் இல்லாம விளாண்டா கூட அங்க இருக்கிற பிளேயர்ஸ் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பவன் ஷராவத்துக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இதுல கமெண்ட் பண்ணுங்க. We stand with பவன் ஷராவத். Thank you.